வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளை பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வே, அதாவது சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. 10th மார்க் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு எழுதாமலேயே வந்து ரயில்வே வேலை. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. டேட்டா வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 29/1/2023. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் 29/1/2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன், அதாவது ஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/12/2022 இந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து வேலூர் இது மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த யூனிட்டில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் ஆக்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், ஸோ எங்கெங்கே அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங், அதாவது என்னென்ன போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 4103 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி மெக்கானிக், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, ஸோ மெஷினிஸ்ட், மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி பெயிண்டர், வெல்டர். ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரி வைஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ 10th வந்து உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. தென் ஐடிஐயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆல்சோ பாசஸ், நீங்கள் வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்தந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சியில் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஐடிஐயும் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ட்ரேடு கேட்டிருக்காங்களோ ஸோ இந்த ட்ரேடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஸோ இது மாதிரியான ஒரு சில கேட்டகரி வந்து உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 100 rupees வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரி வைஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே indianrailways.gov.in www.scr, அதாவது சவுத் ரயில்வே scr.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான சிக்னேச்சர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சாஃப்ட் காப்பீஸ், ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்னென்ன எந்த எம்பிக்குள்ளே இருக்கணும் ரேஞ்சுக்குள்ளே அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.